பணம் சம்பாதிக்கத் தெரியாததால்தான் பெரும்பாலானவர்கள் ஏழையாக இல்லை. பணம் சம்பாதிக்கும் முன் உருவாக்க வேண்டிய ஒரு திறமையை தவறவிடுவதால்தான். அந்த ரகசியத்தை அவர் இப்போது விளக்குகிறார். இந்த வீடியோவை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் முதலில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்ட் 1 கண்டிப்பாக பார்த்துவிட்டு வாருங்கள். ஏனெனில் இந்த பகுதி பார்ட் 1 அவர் கூறிய அடித்தள கருத்தின் தொடர்ச்சி. அதை பார்க்காமல் இதை பார்த்தால் அவர் சொல்லும் முக்கியமான கருத்தின் முழு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்காது. பார்ட் 1 பார்த்துவிட்டு வாருங்கள். இப்போது தொடரலாம். அவர் தொடர்ந்து கேப்பபிலிட்டி பில்டிங் என்றால் என்ன என்பதை விரிவாக விளக்குகிறார். பலர் வெற்றி பெற்றவர்களின் இறுதி முடிவுகளை மட்டுமே பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார். ஒருவர் 1000 கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றால் நாமும் அதுபோல ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு வைப்பது தவறல்ல. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு அவர் என்ன மாதிரியான திறன்களை உருவாக்கினார், என்ன மாதிரியான சிஸ்டத்தை கட்டமைத்தார் என்பதைத்தான் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அதுவே கேப்பபிலிட்டி பில்டிங் என்கிறார். அவர் மேலும் சமூக ஊடகங்களில் வெற்றி பெற்றவர்களின் முடிவுகளை மட்டும் காப்பி செய்ய முயற்சிப்பதையே அவுட்கம் பயாஸ் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய யூடியூபருக்கு கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பதை பார்த்து அதையே இலக்காக வைத்துக் கொள்வது எளிது. ஆனால் அந்த நிலையை அடைய அவர் தினமும் என்ன செய்தார், எந்த பழக்கங்களை வளர்த்தார், எந்த சிஸ்டத்தை உருவாக்கினார் என்பதை கவனிக்காமல் இருப்பதே பலரின் தவறு என்று கூறுகிறார். அவர் ஒரு முக்கியமான உதாரணத்தையும் கூறுகிறார். 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனத்தின் தலைவரை பார்த்து நானும் அவரைப் போல ஆக வேண்டும் என்று நினைப்பது மட்டுமே போதாது. அவர் அந்த நிலைக்கு வருவதற்கு எந்த திறமைகளை வளர்த்தார், எந்த முடிவுகளை எடுத்தார், எப்படிப்பட்ட நம்பிக்கையை உருவாக்கினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறார். அவர் பணம் சம்பாதிப்பதற்கான 2 வழிகளை எடுத்துரைக்கிறார். ஒன்று சம்பளத்திற்கு வேலை செய்வது. மற்றொன்று உங்களைத் தேடி வேலை வரக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வது. முதல் வழியில் சம்பளத்தை நிறுவனம் நிர்ணயிக்கும். இரண்டாவது வழியில் உங்கள் திறமைக்கு ஏற்ப உங்கள் மதிப்பை நீங்களே நிர்ணயிக்க முடியும். அதுவே கேப்பபிலிட்டி பில்டிங்கின் உண்மையான பலன் என்று கூறுகிறார். அவர் இன்வேலபிள் என்ற கருத்தையும் விளக்குகிறார். எந்த வேலையை கொடுத்தாலும் இந்த நபர் அதை சிறப்பாக முடித்து விடுவார் என்ற நம்பிக்கையை மற்றவர்களிடம் உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த நம்பிக்கையே ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்டும் ரெப்யூட்டேஷனும் தான் ஒருவரின் உண்மையான வெல்த்தை உருவாக்கும் என்று அவர் கூறுகிறார். அவர் தொடர்ந்து அதிக சம்பளம் வாங்குபவர்தான் மிகவும் ஆபத்தான போட்டியாளர் அல்ல என்று கூறுகிறார். எந்த துறையில் வைத்தாலும் மதிப்பை உருவாக்கக்கூடிய நபர்தான் உண்மையில் மிகவும் வலிமையானவர் என்று விளக்குகிறார். எந்த சூழலிலும் வேல்யூ உருவாக்கும் திறன் இருந்தால் பணம் தானாகவே அவரை தேடி வரும் என்று கூறுகிறார். பணம் என்பது ஒரு பை ப்ராடக்ட் மட்டுமே, முதலில் உருவாக வேண்டியது வேல்யூ என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அவர் மேலும் சிறிய வருமானம் கிடைத்தவுடன் சிறிய விஷயங்களுக்காக அதை முழுவதும் செலவழிக்கும் பழக்கத்தைப் பற்றி பேசுகிறார். பெரிய சொத்துக்களை உருவாக்க வேண்டுமெனில் முதலில் அதற்குத் தேவையான மனப்பக்குவமும் பணத்தை சேமித்து வளர்க்கும் திறனும் உருவாக வேண்டும் என்று கூறுகிறார். வீடு, நிலம் போன்ற மதிப்பு குறையாத சொத்துக்களை வாங்குவதற்கு முன் அதற்கான கேப்பபிலிட்டி உருவாக வேண்டும் என்று விளக்குகிறார். அவர் கேப்பபிலிட்டி பில்டிங்கை 2 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று வெளிப்புறத் திறன்கள், மற்றொன்று உள்புறத் திறன்கள். வெளிப்புறத் திறன்கள் என்பது தொழில், திறமை, அறிவு, அனுபவம் போன்றவை. உள்புறத் திறன்கள் என்பது மனநிலை, ஒழுக்கம், பொறுமை, முடிவெடுக்கும் திறன் போன்றவை. இந்த 2 திறன்களும் இணைந்தால்தான் நீண்டகால வெல்த் உருவாகும் என்று அவர் கூறுகிறார். அவர் இறுதியாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் ஏராளம் என்று கூறுகிறார். வேலை, தொழில், முதலீடு, பங்குச்சந்தை, ஸ்டார்ட் அப், வியாபாரம் என பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான உள்புற சிஸ்டத்தை முதலில் உருவாக்க வேண்டும். அந்த இன்டர்னல் சிஸ்டம் உருவான பிறகே பெரிய வெல்த் உருவாகும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அடுத்த பகுதியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கட்டாயம் வளர்க்க வேண்டிய 4 முக்கியமான கேப்பபிலிட்டிகளை அவர் விளக்குகிறார். அதில் ஒன்றை தவறவிட்டாலே பெரிய வெற்றி தள்ளிப்போகும். அதனால் பார்ட் 3 மிஸ் பண்ணாதீங்க. இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க.